ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் போய் டெய்லி சார்ட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சஸில் வந்து பார்க்கலாம். கிளியரான ஒரு கன்சால்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ் ஃபுல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கன்சால்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு என்ன மாதிரி எப்படி பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதில் ஒரு பேட்டர்னும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைன் எடுத்து சப்போர்ட் வந்து இந்த ஏரியாஸில் வந்து பிரேக் மார்க் பண்ணிக்குவோம். இது சப்போர்ட்டு. இந்த ஏரியாஸில் பார்த்தோம், அந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷனில் பார்த்தோம்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேஞ்சஸில் ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அண்டு இது வந்து அப்செட் டார்கெட். இதை வந்து அப்செட் டார்கெட் வச்சுக்கோம். டவுன் செட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்சஸில் ஒரு ஏரியா, இந்த ரேஞ்சஸ்லேயும் வச்சுக்குவோம். நமக்கு டவுன் செட் டார்கெட் தேவையில்லை, ஏன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் தான் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் என்ன பண்ண போகுது, அப்சைட் தான் போக போகுது. நம்ம வந்து பையிங்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும். அதை எப்படி எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும், அதே மாதிரி என்ன டைமில் எடுக்கணும். ஓகேங்களா, நம்ம எடுக்க வேண்டியது கிளியரான பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கணும். பிரேக் பண்ண கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை அப்படின்னா அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலும் மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, அது வந்து ஸ்ட்ராட்டஜி மேலே குறை சொல்ல முடியாது. அங்கே மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை, அவ்வளோதான். இது என்ன சொல்கிறது, எல்லா கான்செப்ட்டுக்குமே பொருந்தும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கிளியரான ரேஞ்சஸ். இப்போ நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போயிடும். அது மாதிரி இப்போ இன்றைக்கி கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே கேண்டில், இது எஸ்டர்டே கேண்டிலோட ஹையை இன்றைக்கி கேண்டில் வந்து கட் பண்ணிச்சு. ஸோ ஃபர்தராக ஒரு 2-3 கேண்டில்ஸ் வந்து அப்சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி அப்சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியரான ஒரு ரேஞ்சஸ் கொடுத்துருக்கு, கிளியரான மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த கிளியரான ரேஞ்சஸை இப்போ கரண்ட்டாக இங்கே ஒரு பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறது, இந்த கேண்டில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கிளியராக போய்ட்டு அச்சீவ் ஆகும். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் லோ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கொடுத்து போயிட்டுருக்குமே தவிர கிளியராக போயிட்டு அச்சீவ் ஆகாது. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். நமக்கு முக்கியமாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், லோயர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு பார்த்துக்குவோம். லோயர் டைம் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்குவோம். இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா அந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸை வந்து கிளியராக பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம், இதை வந்து கீழே இருக்க ஏரியாஸை ஒரு ஜோன்ஸாக வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ஜோன்ஸாக மார்க் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் இந்த ரிஜெக்ஷன் ஆகிற கேண்டில்ஸில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். அதாவது கிளியராக எதுவரை மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கு அப்படின்றத பார்த்துட்டு போய்ட்டு எடுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து பக்கத்தில் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, கிளியராக அந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் கிளியராக அந்த கேண்டில்லே போய்ட்டு விக்கிலே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். ஆனால் இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் கீழே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஏரியாஸை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜோன்ஸாக மார்க் பண்ணிக்குவோம். இப்போ பிரேக் அவுட் கேண்டில் வந்து இந்த இடத்துலேயே கிளியராக பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரி எடுக்கலாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். ஈவினிங் செக்ஷனில் இந்த மாதிரி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு என்ட்ரியாக இருக்கும். கிளியராக போய்ட்டு இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே அச்சீவ் ஆகும். நமக்கு வந்து டோட்டல் டார்கெட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். டோட்டல் டார்கெட் பார்த்தோன்னா ஒரு 2400 பாயிண்ட்ஸ் வரையும் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிளியராக கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல வால்யூம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டில் வந்து இந்த கேண்டில் 4 ஹவர் கேண்டில் வந்து இந்த விக்கை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த என்ட்ரி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி விக் ஃபில்லிங்கை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எடுக்கிற கேண்டில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டவுன் சைடு ஒரு விக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே போகுது, விக்கை ஃபில் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். அப்படி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரையும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். இது வந்து விக்கே கொடுக்காமல் போயிட்டுருக்கு, எப்போ வேணால் ரிஜெக்ஷன் ஆகலாம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கட்டும். ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து புல் பேக் ஆகட்டும்.
புல் பேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளியராக போய்ட்டு வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு கோல்டோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நம்ம இன்னொரு என்ட்ரி வேறு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? அது என்னென்னு பார்ப்போம். இப்போ நமக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். அப்போ இது என்ன பண்ணிடுச்சு, சப்போர்ட்டாக மாறிடுச்சு. கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டு தான். கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். அதான் மல்டிபிள் டைம் மெச்சூரேஷன் ஜோன்ஸ் எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு என்ன சொல்லியிருக்குது, கிளியராக வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் வேறு கொடுத்துருக்கு. இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பையிங் மட்டும்தான் எடுக்கணும். ஒன்று பிரேக் அவுட்டில் எடுக்கலாம், அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்கலாம். இப்போ பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னா வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். பட் இந்த இடத்துல வந்து வால்யூம் முடிய போகிற செக்ஷன் இது ஏஷியன் செக்ஷன், ஓகேங்களா? வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரிஸ் எடுங்க. அப்படி என்ட்ரிஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் சின்னதாக ஒரு லாட் சைஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.